மல்லிக்கு உண்மையிலேயே எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதான் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதாவது இப்போ நம்ம வெண்பாவ காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விஜய்லாம் வந்து மல்லிய ரொம்பவும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம கடைசியில இந்த ஆட்டோக்கார அண்ணன் மூலியமா இவ்ளோ பெரிய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த கலாவதி இருந்துட்டு நம்ம வெண்பாவ வேற இடத்துக்கு கொண்டு போய் மாத்தும்போது தான் வந்து விஷயங்கள் தெரிஞ்சது. ஆனா, இப்போ வந்து நம்ம மல்லி, வெண்பா இருக்கக்கூடிய இடத்துல இப்படி மாஸ் குடுப்பாங்க, மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த கலாவதி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது உண்மையிலேயே வெண்பா யாரு, என்ன, ஏது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, கடைசியில வந்து வெண்பாவ எப்படியாச்சு அதாவது அவங்க அப்பா, அம்மா கிட்டயே வந்து அந்த பணத்த வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது விஜய் கிட்டயே அந்த ரூ. 10,00,000 பணத்த கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 10,00,000 இல்ல 10,00,00,000 கூட குடுக்கறதுக்கு அவர் தயாரா இருப்பாரு. கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல வந்து எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இப்போ வந்து அவங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ, அது எல்லாத்தையுமே குடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் அந்த லேடி இருந்துட்டு உண்மையிலேயே இப்படியெல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பரான ஒரு உதவியும் பண்ணிர்றாங்க. உண்மையிலேயே வந்து இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி நான் மல்லி அம்மாவ பார்க்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் மல்லி அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. அதுவும் இல்லாம நம்ம வெண்பாவுக்கு இப்போ ஜுரம் வேற. அந்த ஒரு ஜுரத்துல அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, வெண்பா பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. சாப்பிடாம ஒண்ணும் இல்லாம. இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சாப்பிடணும். சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும். அப்பதான் கொண்டு போய் வித்தா வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லிய வந்து கூட்டிட்டு அந்த லேடி நேரா கிளம்பி போயிட்டுருக்காங்க. மல்லிக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். வெண்பாவ காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயத்துல கடைசியில மல்லி இப்படி வந்து இந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த கூட்டிட்டு போற லேடி, கூட்டிட்டு போற அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து நான் போய் அவங்க கையில கால்ல விழுந்தாச்சு கூட உங்க பொண்ணு வெண்பாவ வந்து உங்ககிட்ட நான் வாங்கி ஒப்படைச்சிடுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வந்து ஆட்டோலாம் நிறுத்திட்டு, அந்த பக்கம் வந்து வண்டி போறதுக்கு கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அதாவது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக செப்பரேட்டா வந்து ஒரு இடத்த வச்சிருக்காங்க. அங்க தான் வந்து இப்போ நம்ம வெண்பாவ கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கடத்தல் கும்பலுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு, அதுவும் கடத்தின பொண்ணையே வந்து எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்கறது. அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம மல்லி செய்ய போறாங்க. அதாவது இப்ப என்னாச்சு, குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அதே மாரி அங்க போயிட்டு, முதல்ல வந்து உங்க பொண்ணு அங்க இருக்காளா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா சாதாரணமா போயிட்டு அவங்க கிட்ட என் குழந்தை இங்க இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி போய் நின்னோம் அப்படின்னா, அது மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா சென்னையில எத்தனையோ இடத்துல வந்து இந்த மாரி கடத்தல் கும்பல் இருக்கு. விக்கிறதுக்கு வந்து இவங்க எல்லாருமே தவியா தவிச்சுட்டு இருக்காங்க. நெறைய குழந்தைங்கள கடத்தியிருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். முதல்ல இந்த ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. கண்டிப்பா உங்க பொண்ணு இருந்தா உங்களுக்கு தெரியும். உங்க பொண்ணு இருந்தா மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டு, அந்த குழந்தைய எப்படி வாங்கி குடுக்க முடியுமோ, அப்படி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க. அங்க வந்து வெண்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த பார்த்தோனே, உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அ அதாவது அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாரி மேடம் அங்க பாருங்க, உண்மையிலேயே அங்க இருக்கிறது என் பொண்ணு தான். அங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு, என் பொண்ணு வெண்பா தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து அந்த லேடி இருந்துட்டு இந்த மாரி நான் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க வந்து எவ்வளோ பணம் கேட்டாலும் குடுப்பீங்கல்ல? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லாம கடைசியில மல்லி இருந்துட்டு, "இல்ல நானும் உங்க கூட வரேன். அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் சரி, அத நான் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு தேவையானது என் பொண்ணு வெண்பா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம வெண்பாவ வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் உள்ள இறங்கிட்டாங்க. ஆனா உள்ள எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க யாருக்குமே தெரியல. இப்ப கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லிய பார்த்தோனே அந்த கலாவதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "ஏய் யார் நீ? எதுக்காக இங்க வந்த?" அப்படி இப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த ரவுடிங்க வந்து அந்த லேடியோட பேர வந்து சொல்லி, கடைசியில "எதுக்காக இவங்கள இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அந்த கலாவதிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வெண்போட அம்மா இவ தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாரி மல்லி இருந்துட்டு "என் பொண்ண என்கிட்ட ஒப்படைச்சிருங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வெண்பாவும் தன்னோட மம்மிய அதாவது மல்லி அம்மாவ வந்து பார்த்தோனே, குடு குடு குடுன்னு ஓடி வந்து "மல்லி அம்மா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து கட்டி புடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அடுத்தடுத்து
அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, மல்லியை வந்து இவங்க இப்படி பிடிச்சிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே இந்த ஆயிட்டு இருக்காங்க. அதாவது சாதாரண விஷயத்தில் இவங்க அந்த குழந்தைங்கள பிடிச்சி விற்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது அந்த லேடியும் என்ன நினச்சாங்க, அதாவது அவங்களும் வந்து அதில் வேலை செய்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பாவத்தை வந்து கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் இப்போ நம்ம வெண்பாவை காப்பாற்றி கொடுக்கணும், ஒரு குழந்தைய காப்பாற்றி கொடுக்குற ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சாங்க. அதாவது இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே பிளட் டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து தான் வந்து செக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட ஆர்கன்ஸ், அதாவது கண், இன்னும் இதயம், இன்னும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து விற்கிறதுக்காக தான் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம மல்லி எவ்வளோ பணம் கொடுத்தாலுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான், அவங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது மெயினான ஆள் வந்து நம்ம மல்லியோட தலையிலேயே துப்பாக்கி வைக்கிறாங்க. ஏன்னா மல்லி அந்த இடத்துல மாஸ்க் காட்டலாம்னு நினச்சாங்க. கடைசியில் மல்லியோட தலையிலேயே துப்பாக்கி வச்சு, இங்கே அதாவது இதுக்கு மேலே நீ உன்னால் இங்கேருந்து வெளியே போக முடியாது, அவ்வளோதான் உன்னோட கதை முடிஞ்சது, நீ இந்த கும்பலுக்குள்ளே வந்ததே முதல்ல மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.